வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு சமோசா தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட மேல் மாவு கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சம் போல் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஊற்றி நீங்கள் மாவு பிசைறதுனா கூட பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் தான் சேர்க்கணும் கிடையாது. இதோட ஓமம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓமம் நல்ல ஒரு வாசனை தரும் இந்த சமோசாவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இதை கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதோட பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், எந்தளவுக்கு உங்களுக்கு மசாலா தேவையோ அதுக்கேற்ற போல் வெங்காயம் கட் பண்ணிங்க. நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 வெங்காயம் போல் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இதோட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், அதோட கொஞ்சம் போல் இஞ்சி துருவி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். வெங்காயம் மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதோட நம்ம வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை இது போல் நல்லா மசிச்சு எடுத்துங்க. மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இப்போ உருளைக்கிழங்குல எல்லா மசாலாவும் கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்துடலாம். இப்போ இது கூட வாசனைக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளையும் கட் பண்ணி மேலே நல்லா தூவிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் ஒரு சின்னதாக ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இது போல் ஒரு ஓவல் ஷேப்புக்கு நல்லா திரட்டிடுங்க. அந்த மாவை ரொம்ப திக்னஸாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது போல் ஒரு திக்னஸ்க்கு நம்ம திரட்டிட்டு இதை 2ஆக கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் ஒன்று எடுத்துகிட்டு இது போல் இந்த ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு இதை இது போல் கோன் ஷேப்புக்கு ஓட்டிடுங்க. அப்போ தான் இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நார்மலாக எப்போதும் நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை பயன்படுத்தி ஊட்டலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் உள்ளே வச்சுட்டு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் லைட்டாக ஒரு ஃபோல்டு கொடுத்து நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த கோதுமை மாவையும் இது போல் இப்படி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு அழகான ஒரு ஷேப்பில் எல்லா சமோசாவும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சமோசாலாம் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு மிதமான சூட்டுக்கு வந்துவிட்டோம். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஓரளவு மீடியமான ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா சமோசா வெந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.